திரைக்கதை 2024ல தமிழ் டப்புல தஞ்சோர் யூடியூப் சேனல்ல வெளிவந்த ஒரு ஹாரர் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி. சுஹாஸ் கிருஷ்ணா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. விஜய் ரவிச்சந்தர், ரச்சிதா மற்றும் படத்தை நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்தலாம். படத்துடைய ஹீரோ ஒரு குட்டி ரைட்டரா இருப்பாரு. இவருடைய லைஃப்ல ஹீரோயின் வருவாங்க. அவங்கள மோட்டிவேஷன் பண்ணி மிகப்பெரிய ஒரு ரைட்டரா மாத்திடுவாங்க. இதனால அவங்க ஃபேமஸ் ஆயிடுவாங்க. ஹீரோயின் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா பழகுவாங்க. அப்புறம் லவ் பண்ணுவாங்க, கல்யாணமும் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட குழந்தை அப்படின்ட்டு இவங்களோட லைஃப் ஜாலியா போயிட்டு இருக்கும். ஒரு கட்டத்துல இவரு ஒரு கதை ஒன்று எழுதுவாரு. வில்ல வந்து பெண்களை மிஸ்யூஸ் பண்ணி அப்படின்ட்டு ஒரு சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு கதை எழுதுவாரு. இவர் எழுதின அந்த கதையும் ரியல் லைஃப்ல நடக்கிற ஒரு சம்பவம் நடக்கும், அதுவும் மேட்ச் ஆகும். இதனாலேயே அவருடைய பேர் கெட்டு போயிடும். இப்ப இறுதியில இது எப்படி சாத்தியமாகும், இந்த பிரச்சனை நம்ம ஹீரோ எப்படி வெளிவந்தாரு, இறுதியில என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய உண்மை. படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே படத்துடைய ஸ்டோரி லைன் தான். ஏன்னா ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டோரி லைன் கொடுத்துருக்காங்க. படத்துடைய ஹீரோடைய கேரக்டர் சூப்பராக எழுதி எடுத்திருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து கடைசி வரைக்கும் அவர் சின்ன ரைட்டரா இருந்து ஃபேமஸ் ஆகுறது அப்படி இப்படின்ட்டு ஒரு சூப்பரான ஒரு கேரக்டரா வடிவமைச்சிருக்காங்க. அதை பார்க்கும்போது அவரை ஃபாலோ பண்ணாம இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். அதே மாதிரி ஹீரோயின் அவங்களோட ஆக்டிங் நல்லா இருக்கு. படத்தோட பியூஜி மியூசிக் படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க. படத்தோட ஸ்கிரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து கடைசி வரைக்கும் நம்ம இன்ட்ரெஸ்டா என்கேஜா வச்சிருக்காங்க. ஏன்னா படம் வந்து ஒரு ஸ்லோவா தான் போகுது, ஆனால் இருந்தாலும் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற ட்விஸ்ட் அண்ட் டர்ன் பக்காவா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. தமிழ் டபுள் வாய்ஸ் ஒவ்வொரு கேரக்டர் தகுந்த தமிழ் டபுள் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே ஃபர்ஸ்ட் ஹாஃப் தாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஆவரேஜான படமா இருக்கு. கொஞ்சம் பிக்கப் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபே பார்த்தலாம், என்னடா இந்த படம் இப்படி போகுது, ரொம்ப ஸ்லோவாக போகுது அப்படிங்கிறத இருக்குது. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் தான் ஸ்பீடு இருக்குது. அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் அந்த இன்ட்ரோடக்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு தரமாக கொடுத்துருக்கலாம். அதில் செகண்ட் ஹாஃப் அந்த மிடில் சீன் கொஞ்சம் போர் அடிக்குது. ஏன்னா எப்போ வர அந்த இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன் அப்படின்ட்டு இவங்க போயிடுறாங்க. அதனால அதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக கொடுத்துருக்கலாம். மற்றபடி இந்த படத்தில் பெரிய வயசுலாம் இல்லை. இந்த படத்தை ஃபேமிலி பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலி பார்க்கலாம். படத்தை அந்த மாதிரி எதுவுமே இல்லை. முதல்ல படம் சூப்பராக சும்மா இருக்கா. இந்த படம் ஒன் டைம் வச்சுட்டு தான் நாங்கள் போகிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி உடம்பு உங்கள் கவி பாருங்க.